வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேனிங்க. தேனியில் என்ன லோடு ஏற்று வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொன்டோடாய் எல்லிங்க. நம்மளுக்கு வந்து ஏற்றல, அது வேறு விஷயம். நேற்று வந்து புதன்கிழமை நாம் வந்துட்டு பேல் வந்து என்னைக்கு இறக்கணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே இருக்கணும். வெனஸ்டே முடிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு இன்றைக்கி தேர்ஸ்டே. இது வரைக்குமே லோடு ஏற்றல. மணி பார்த்தீங்கன்னா 12 சாயந்தரத்துக்குள்ளே ஏற்றி விட்டுறான் அப்படின்னு வந்து சொல்லினுக்கிறாங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து எந்த ஊருக்கு அன்லோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலகாபாத்தா? ஆமாங்க. அலகாபாத், பிராத்ராஜ்பூர் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் வருது. கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? பிரயாக்ராஜ்பூர். கரெக்ட். பிரயாக்ராஜ்பூருங்க. அதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்துட்டு அலகாபாத். அது மனப்பாடம் பண்ணி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இருந்துச்சு தெரிஞ்சு ஞாபகம் வரல, அவ்வளோதான். டைம் பார்த்தா 5:45 ஆகுதுங்க. இன்னும் கால்வாசி கூட ஏற்றலை. வண்டி பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எல்லையிலோட எல்னி வந்துட்டு எவ்வளோ ஏற்றிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லிஃப்ட் டாக்ஸி வரைக்கும் ஏற்றிட்டாங்க. எனக்கு பின்னாடி டம்மி ஹவுசிங் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆல்ரெடி இப்போ வந்துட்டு 3 407 வந்துட்டு ஏற்றுறதுக்கு ரெடியாக நிற்கிது. அப்படின்னா ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு 3 வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பக்கம் ஃபுல்லு கப்போன்னு இருக்குதுங்க இருட்டு. இந்த பக்கம் மட்டும் தான் வெளிச்சம். ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. எல்னி பிஸ்னஸ் பண்ணுறவனுக்கு கொஞ்சம் இதுதான். நான் இது வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக தெரியல எனக்கு. இதுதான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைச்சிருந்தா, இது பிக். ஒரு எல்லைக்கு ₹1 வச்சு விற்றாலே புரோக்கர், நடுவில் இருக்கிற புரோக்கர் வந்துட்டு ₹1 வச்சு விற்றாலே 15,000. ₹1 விற்குவாங்களா, ₹2 ₹3 வச்சு விற்குவாங்க. அப்படி பார்த்தா சும்மா ஒரு நாளைக்கு சும்மா நம்ம வண்டி கை மாற்றி விடுறதுக்கே அவங்க அவ்வளோ சமாளிக்கிறாங்கப்பா. ஆல்ரெடி இப்படியே நான் இருக்கும்போது 2 3 புரோக்கர் கை மாறுங்குதுங்க. அவன் ஆளுக்கு ஒன்றரை ஒரு பைசா ₹1 வச்சுருந்தாலுமே எங்கேயோ பிரச்சனை. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு 3 வண்டி 4 வண்டி பண்ணாவே போதுமானது, சமாளிச்சிருவாங்க. வண்டி வந்துட்டு இன்னொரு 5 டன்னே போடணும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு 25 டன்னு போல லோடு இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காத்தால வந்துட்டு வெள்ளனை ஏற்றுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலே அவன் வரதே 2 மணிக்கு தான் வராங்க. காற்று வேறு உசு உசுன்னு அடிக்குது. ஆனால் நைட்டு வந்துட்டுங்க மரணம் கொசு பிடிக்குதுங்க. இங்கே கொசுவோட உலகம்னு நினைக்கிறேன். இங்கே அங்கே போட்டுட்டு நைட்டு சுத்தமாக தூக்கம் வரல. இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே பஞ்சம். தண்ணிக்கு பஞ்சம், கொசுக்கு பஞ்சம் இல்லப்பா. அது தண்ணி இல்லைன்னா ஹோட்டலுக்கும் அங்கங்கேயோ போக வேண்டியது. அது வந்துட்டு சின்ன ஹோட்டலே பயங்கர காஸ்ட்லி இருக்குது. நம்ம சாப்பிட்ற நிலைமையில இல்லை, அது அந்த அளவுக்கு காஸ்ட்லி இருக்குது. ஏற்றி விட்டு ஓடி போயிடலான்னு பார்த்தேன். 2 நாள் டைம் சொன்னாங்க. இன்னோட 2 நாள் முடிஞ்சு நாளைக்கு 3வது நாள் ஆகுது. அது என்னன்னு பேசணும். அவ்வளோதான், போய் கப்புன்னு தூங்கலாம். தூங்கிட்டு நாளைக்கு காத்தால லோடு ஏற்றுறாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. நீட்டாக அந்த மரத்துக்கடியில் வந்து போட்டு நேற்று வந்து அங்கே லோடு ஏற்றுனாங்களா, வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கடியில் வந்துட்டு லோடு ஏற்றி நிற்கிறாங்க. லோடு வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. இன்னுமே வந்து அந்த 2 டன்னு ஏற்றி விடல. ஏற்றி விட்றேன்றாங்க. இது வரைக்குமே ஏற்றி விடல. இங்கே வந்து நான் வந்து 3 நாள் ஆகிப்போச்சு லோடு ஏற்றுறதுக்குன்னே. வந்து 2 நாள் சொல்லி தான் விட்டாங்க. இன்னைக்கு 3 நாள் ஆகுது. இது வரைக்குமே லோடு ஆகல. இங்கே அது சோத்துக்கு வழி இல்லை. சை, ஒரே கடுப்பா இருக்குது. அதுவும் இப்ப பாட்டி கேட்டா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, வண்டி கிளம்பிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அங்க டைமிங் போல அப்படின்னு அவங்க வாடகை தருவாங்களா எனக்கு? நான் சொல்றாங்க பாருங்க. அதனாலதான் வந்துட்டு இங்கே ஒரு வீடியோ எல்லாம் எடுத்துக்கணும். நான் இங்கே எடுத்துன்னு தான் போவோம். இல்லை அப்படின்னா அங்க கிளம்பிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் யாரும் எனக்கு கூப்பிடல. கூப்பிட்டானா வண்டி இங்கே இருக்குது வாங்கிட்டான். அவங்க படிக்கிறதுக்கு நாம மாட்டிக்கணும். வாடகைகள் எங்க திருன்னு முடிச்சுக்கணும். எதுக்கு?
வெயில் வேற சுல்லுன்னு அடிக்குதுங்க. இந்த வண்டி ஏற்றி விட்டாவே நம்மளுக்கு வந்து ஏற்றி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறான். ஏற்றி முடிச்சானா பாய போடுறாங்க சிட்டா பார்த்துங்க. ஃபைனலி ஒரு வழியா லோடு வந்து ஏற்றி முடிச்சாச்சு. பாய் வந்து போட்டு நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எல்லையிலோடு ஏற்றும் போதே வந்துட்டு இன்னொரு டைம் வேணாடா எப்பாடுற பேர் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. எனக்கு வந்து முடிக்கு ஒரு போடுறாங்க எல்லை. உள்ளே வந்து முடிக்கு ஒரு போட்டா வந்து பின்னாடி சரியா இருக்கும். நம்ம உள்ள வந்து போடலுங்க, வெளியே டைரக்டா போட்டுலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதுக்கு மேலே கீழ் வந்துருக்கு. ஃபைனலி ஒரு வழியா லோடு ஏற்றி வந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. இங்க வந்து நான் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. இங்கே யாரும் பிடிக்க முடியாது. ஒரு செட்டு டயர் எடுத்தாச்சுங்க. டயர் வந்து மாட்டிக்கினேன். நாளைக்கு நம்ம அண்ணா டிரைவர் அண்ணா வருவாங்க. டிரைவர் அண்ணா அப்படியே கூட்டி அப்படியே கிளம்பிட்டான். தருணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுதுங்க. டயர் வந்து பட்டாசு கிளம்பிடுச்சு. எனக்கு வேற இப்போ அந்த ஜோடி டயரும் வந்து சரியில்லை. இப்படி எங்கேயோ ஒரு பங்க் ஒன்று வருதான், அந்த பங்க் வரைக்கும் போயிடுச்சுன்னா போது இருக்குது. எனக்கு ஒரு பக்கு 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 பக்குன்னு வண்டி உருட்டின்னு போறான். கடவுளே இல்லடா இது சோதிக்கிற என்னன்னு சொல்லி தெரியல. சரி நல்லாதான் இருக்கு. என்ன தருணம்னா இதுதான் தருணம், இதுதான் வாழ்க்கை. ஜாலியா இருக்குது. இங்கடா இல்ல சுமூகமா போதே லெலசா அதுக்குள்ள வச்சுட்டு. அப்ப டயர் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுங்க. தருமபுரி போனா டயர் வந்து ரெடியா இருக்குது. இது யாருக்கும் வந்து காப்பாற்றுச்சுன்னா பரவாயில்ல. அங்கே அங்க சிங்கிள் ரோட்ல உடையிலையே, அது வரைக்கும் சந்தோஷம். எங்க பங்குக்கு வருது, பாலை இறங்கி பங்க் வருது. பங்க தாண்ட பஞ்சர் கடைனாங்க. எந்த அறிகுறியுமே காணுமே. நம்ம நேரமா என்னன்னு சொல்லி தெரியல. வண்டி கூட நிக்க வைக்க கூடாது அப்படின்றாங்க, தெரியுதா? பட்டாஸ் வெடிஞ்சே போயிடுச்சு. தூபனா வேணும், கொஞ்ச நேரம் தாங்கிதான் வேணுங்களா. ரீபில்ட் போடலாம்னு நினைச்சேன். வேற பஞ்சர் கிடக்குதா போய் வாரம் போட்டு வண்டியை. வண்டி வந்து ஓரம் போட்டேன். இது டயரு கழட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. காத்தால 6 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. சரி போட்டு தான் போகணும். அப்படி தெரியல எனக்கு என்ன பண்றது. சரி என்ன நடக்குது அத்தை நடக்கும், பார்த்துக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. இது வந்துட்டு நான் இப்படி திருப்பிட்டோம். திண்டுக்கல் போகிற மாதிரி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வெடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்ல. வண்டி வந்துட்டு அந்த ஆப்போசிட்ல அந்த கடையில் நிற்க வைக்கிறான். இந்த வண்டி இங்கே இருக்குது. இதை தூக்கினா அந்த பக்கம் வரத்துக்கே 700 ரூபாயா. நான் எங்கேயோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூப்பிட்டா கூட இங்கே கேட்குற காசை கொடுக்கலாம் நியாயம். இங்கே இருக்கிற ஆப்போசிட்டுக்கு அவ்வளோ. அப்புறமேட்டு இந்த இந்த கடைக்கு மட்டும் யாரும் வராதிங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் எப்பயுமே இந்த மாதிரி பேசுனதில்லை. காலாங்காத்திலே ஒரு மாதிரி ரொம்ப மன உளைச்சல ஆளாக்கிட்டாங்க. சும்மா டயர் 2 டயரை கழட்டி போகிறதுக்கு 400 ரூபாயா. ஊர் உலகத்துல எங்கெங்கயோ ஓட்டிட்டு நம்ம தமிழ்நாட்டுல ஏமாத்துறாங்கன்னு மொத்தம் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது. உழைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது. என்னமோ இவங்க என்ன பேசுறதுன்னே தெரியல. காலங்காலத்துல புலம்பு விட்டாங்க. ஒரு 2 அந்த லிஃப்ட் டாக்ஸி இருக்கிற டயரை தூக்கி டம்மில் போடுறாங்க. டம்மில் இருக்கிற டயரை தூக்கி அந்த வெடிஞ்ச டயரை தூக்கி லிஃப்ட் டாக்ஸில் போடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கே வந்துட்டு ஜாக்கி வைக்கிற கூலி இருக்குதான். ஆனா எங்கெங்கயோ லாரி ஓட்டிட்டு எங்கெங்கயோ பெஞ்சர் போட்டாச்சு. எல்லாம் பெஞ்சர் ஆகாத இடமே இல்லைங்க. பெங்களூர்ல கூட அந்த அளவு எனக்கு வாங்கல.
பெங்களூர் ஆகட்டும், எங்கேயுமே இந்த அளவு வாங்கின 100 தான் பாவம். இந்திக்காரங்களே பரவாயில்ல, எனக்கு நம்ம ஊர்ல பொழைக்கிறது தான் கஷ்டம். கம்முன்னு வெளியூருக்கே போயிடலாம். நம்ம ஊர்ல பகல்லே பட்ட பகல்லே இப்ப தூக்கி வச்சு நாம அடிக்கிறாங்க போ. இதுல ஒண்ணு என்ன சொல்றதுங்க, தெரியாது இவங்க ஏன்னா ஏமாத்துவாங்கன்னு தான் நினைக்கிறான். நைட்டு நினைக்கிறனா கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தான் அடிக்கிறாங்க, ஓம குத்து விட்டுறாங்க. என்ன நடக்குதோ நல்லதே நடக்குதுன்னு சரி. இந்த கடை வந்துட்டு கரூர் தாண்ட உடனே இருக்குதுன்னு நினைக்கிறான். கரூர் தாண்ட உடனே இந்த கடை இருக்குது. மேம்பாலம் ஏறி ஏறணும். அந்த மேம்பாலம் ஏறி இறங்க வெடிச்சு பிடிச்சி கொஞ்சம் தூரம் போயிருந்தா கூட எனக்கு நம்ம ஆசைப்படி பண்ணிட்டானே. ஒரு நல்ல கருப்பாடை வந்து மாட்டிச்சு தீட்டணும். நானும் அது என் கஷ்டத்தை சொல்லல. ஆனா நைட்டு நின்னுக்கிறனா அப்படின்னு உடனே சரி கருப்பாடு மாட்டிடுச்சு போட்டு தீட்டி அடித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு புடி பிடிக்கிறான். அவா அவருதான் சொன்னது. உண்மையாவே லாரி வச்சுக்கிறவங்க பாவம். அது பேருக்கு வெளியே நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. உள்ளெல்லாம் வச்சு பொய்கிறாங்க. இது லாரி சார்ந்தவங்க தான் நல்லா இருக்கிறாங்க போல. லாரி வச்சுக்கிறவங்க நல்லா இல்லை. குழம்பே சாக வேண்டிய லாரி சார்ந்தவங்க பகல் அடிச்சுல முடிக்கு வரலாம் பலமா இருக்குது. நீங்களே பாருங்க, நான் எல்லாம் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாம் பார்க்குவாங்க. எவ்வளவு செலவாகணும் மட்டும் சொன்னுங்க. இந்த டயர் கழட்டணும், லிஃப்ட் ஆக்சல் கழட்டணும், அப்புறமேட்டு ஜாக்கி அவங்க வைக்கிறாங்க. உள் டயரத்துக்கு அங்கே போடுறாங்க, அந்த டயரத்துக்கு இங்கே போடுறாங்க. இதுக்கு எவ்வளோ ஆகும்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். டயர் கழட்டிங்கிறாங்க. இப்போ இந்த டயர் கழட்ட போறாங்க. இது லிஃப்ட் ஆக்சல் இறக்கி விட்டா நின்று கிட்டுமா எப்படி சுத்தம் தான் நினைக்கிறேன். பாருங்க திரும்ப ஏத்த முடியுமா? ஏத்த முடியும். அப்ப ஃபுல்லா இறக்கிருங்க. ஓகே, நான் சொல்லும்போது ஃபுல்லான்னா மொத்தமா இறக்குவாங்க. சுத்தாத அளவுக்கு திரும்ப சொல்லும்போது லைட்டா ஏத்தணும். அப்போ டயர் மாட்டும் போதுதானே? ஓகே, நான் கழட்டும் போது சுத்திக்கிட்டே இருக்கும். கொதிக்கு இறக்கி வந்துட்டு அது ஃபீடிங் கிராக் டயர். லிஃப்ட் ஆக்சல் இருந்து இப்படி அது இதுல கூடாச்சு. இந்த டயர் கழட்டி வச்சா இது அது ஜாக்கி அவ்வளவுதான். டயர் இந்த பக்கம் நல்லா இருக்குது, இந்த பக்கம் வந்து அவுட் ஆயிடுச்சு. போட்டாங்க அப்படின்னா தூக்கி லிஃப்ட் ஆக்சல் மட்டும்னா வேலை முடிஞ்சு. அதுவும் வந்துட்டு ஃபீடிங் கிராக் தள்ளின்னு போனோம். டயர் தான் இருக்கு, நிறைய மாட்டிக்கிட்டு. ஒரு வழியா வேலை வந்து பில்லு அருமையான ஒரு பில்லு, அருமையான ஒரு கடை. சேலண்ட் தான் வேலை கூட அதுவும் லேட் பண்ணிட்டாங்க. ராங் ரூட்லேயே போயிட்டு அந்த பக்கம் அந்த பாலம் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்னும் எல்லாம் ஏறி வரீங்க. கும்புரி வந்து வந்தாச்சு. டயரு வந்து எந்த டயர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ்ல எம்ஆர்எஃப்ல S3K போடுறோம். அது வந்துட்டு டயர் எல்லாம் பின்னாடி போட்டுடலாம்னு சொல்லிட்டு இதை தூக்கி செகண்ட் ஆக்சில் போட்டு அது தூக்கி இங்கே போட்டு நம்ம அண்ணன் வந்துட்டு ஒவ்வொரு பணம் சமாளிச்சிட்டாங்க, அதனால வரதில்ல. அவரு வராது நம்ம கூட. ஏன்னா ஏன்னா ஏலா ஏலா ஓஹோல் பணம் சமாளிச்சுட்டே என்ன சொல்றதுக்கு எடுத்து விட்டாலும் ஓடிடலாம். வெயில் பட்டைகளும் நீங்க அங்கேயே வெயில் சரியான வெயில். பரவாயில்ல.
இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பக்கம் வந்து அந்த ரிங் ரோடு பக்கம் ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. ஹைதராபாத் பக்கம் வந்து வந்தாச்சுங்க. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணி தான் டிராஃபிக் ஆனா இது. ஆமா 10 மணி 11 இப்போ 12 2.5 மணி நேரம் டிராஃபிக்ல மாட்டிருக்கிறேங்க. நான் 33 கிலோமீட்டர் இருக்குது அந்த ரிங் ரோட்டுக்கு ஓட்டணும் பாடே இல்லை. அப்புறமேட்டு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்சிடென்ட் திடீர்னு அந்த டூரிஸ்ட் காற்று இறங்குது. இப்போ அது வேற காற்று அடிச்சுன்னு ஒரே போகுது. சாப்பாடு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்காளி சோறுங்க. நம்ம அண்ணன் வந்து சாப்பிட்றாங்க. என்னன்றீங்கன்னா ஓப்பன் பண்ணி இன்னும் சாப்பிடவே இல்லை, அதுக்குள்ள அறிவிக்குன்றீங்களா? செஞ்சா அருமையா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். சரியா இல்ல நாளைக்கு ஸ்டோர் போட விட்டு பாரு. ஆபத்துக்கு அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு தக்காளி சோறு வச்சு ரிங் ரோடு வந்து இறங்கிட்டு உடனே மழை வந்து சும்மா அடிச்சு பிடிக்கு. முன்னாடி போயிருக்கிற வண்டியே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவு மழை மழை முன்னாடி போற வண்டி தெரியல. அதனாலதான் வந்துட்டு எல்லாம் லைட் எல்லாம் போட்டு மழை என்ன நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. டிஸ்க் வந்து என்ன பிரச்சனை என்னான்னு சொல்லி தெரியல. இதுல வந்து தானா வந்து காத்து வந்து குறையுது. என்ன பண்றதுன்னு தெரியல. காத்தடிச்சு போனித்தான். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு டைம் இறங்கிச்சு அப்படின்னா அதுல சைட்ல வந்து டியூப் போட்டு டைட் வைக்கணும். ஏன்னா டிஸ்க் எதனா பிரச்சனை இருக்குதா என்னன்னு சொல்லி தெரியல. போலாமா? எம்பி பார்டர்ல காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டி ஆஃபீஸ் வந்து போலீஸ்காரங்களை அடிச்சுட்டாங்க. அவனும் நல்லா இது பண்ணலாம். ஒரு நம்ம வண்டியில அவங்க இந்த காசு வந்து நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் வச்சு அதை செக் பண்ணலாம் அப்படின்ற கேப்ல மூச்சு வாங்குது. அந்த கேப்ல இருந்தாங்க போன் அவன் வீடியோ எடுத்துன்னு காசு கொடுக்க முடியாது, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, பார்டர் எடுத்துட்டாங்க தானே அப்படின்னு சொன்னும் போது இந்த எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் சேர்ந்து அந்த டிரைவர் மேல கை வச்சுட்டாங்க. பாருங்க அந்த பிங்க் கலர் ஷர்ட் தெரியுதா, அவன் தான் டிரைவரு. பாருங்க இது வந்து போலீஸ். இங்க ஒரு போலீஸ் இருக்குது. நாம எடுக்கிறத பார்த்தா சண்டை கிண்டிக்கு வந்துட போறாங்க. அடி ஷர்ட் பிடிச்சிட்டாங்க. நெய் 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 அது எங்க சாப்பிட்டு போகுதுன்னா வந்து தெரியல. போலீஸ்காரங்க காசு கொடுக்கணும்னு சொல்லி டிரைவர் அடிக்கிறது வந்து வழக்கமா இல்ல என்னன்னு சொல்லி தெரியல. படிச்சா விதி மாறுன்னுவாங்க, அது இத்தானா? படிச்சு விதி மாறுறது இத்தானா என்னன்னு சொல்லி தெரியல. காலாங்காத்தாலே இப்போ அவன் 6 மணிக்கு அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருந்தா போயிட்டுக்குவான். KA-01 வண்டி. ஆனா பின்னிட்டாங்கன்னா அடி கை வச்சுட்டாங்க. 2 பேர் இருந்தாங்க. ஃபோன் பிடிக்கிறாங்க. இப்போ ஃபோன் கொடுத்து அவன் அப்பயுமே வந்து அவன் டிரைவர் கூட இருந்தவன் இந்த இங்க பிங்க் கலர் ஷர்ட் இருக்குல்ல, அவன் எல்லாம் முன்ன போட நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு எனக்கே இது பண்றாங்க. அங்க பாரு அடிக்கிறாங்களா பாத்தீங்களா? இதான் படிச்ச முன்னேறதுக்கு அடையாளம். போடாவா நீங்களும் வேணாம் அவங்க இது வேணாம். யாரா டிரைவர் தொழில் ஆசைப்பட்டீங்களா இத்தான் கதி. இப்ப எனக்கு இதே தான் கதி. ஆளே இதுல ஓவரா பேசணும் அப்படின்னா எனக்கே இது பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கேன். டிஸ்க் வந்து உள்ள வந்து கிராக் நல்லா இவ்வளவு வச்சு கிராக் விட்டுருந்தது. டாக்ஸிலையும் போல்ட் அடிச்சு தரோம்னா இதான் தரணும். அவ்வளோ அருமை இது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டிஸ்க் வந்து கிராக் இருக்கிறனால ஸ்டெப்ல இருக்கிற டியூபை தூக்கி இது உள்ள போட்டு ஆல்டரேஷன் பண்றாங்க. ஆனால் டைம் வேஸ்ட் ஆகுது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. இதுவும் பஞ்சர் கையோடு போட்டுக்கலாமான்னு பார்க்குறேன்.
இது எங்க இங்க இப்ப இங்க ஏறணுங்க போல அந்த இப்ப காடு ஏறப்ப ஏறிடுது. நான் நினைச்சா அப்படி தூக்கி விட்டுறலாம் காடு ஏறும்போதுன்னு. இந்த காட்டுல 2வது டைம் இந்த ரிஃப்ளெக்ஸ் இதே பஞ்சர் ஆகுது. 2வது டைம். ஒரு டைம் ஃபுல்லா உட்காந்துருச்சு. என்னவோ ஏற்றி விட்டு ஓட்டணும். சரி அது காத்து கம்மியாகிட்டா சொல்ல இறக்கி விட்டு ஓட்டுச்சு. அவரது நல்லதுக்கு அவ்வளவு. டயருக்கு டியூப் போடுறவங்க லாம்பா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது புது டயரு. டிஸ்க் கிராக் பண்றதுலாம் சூப்பரான இது. அவ்வளவுதான் இருந்தா காத்தடிச்சுன்னு வருது. இப்பதான் காத்தடிச்சா கண்டே பிடிக்கிறேன். கட்னி பக்கம் வந்தாச்சு. கட்னிக்கு 40 கிலோமீட்டர் ரோட பார்த்தா இது சேத்துல ஓட்டுறோம் வந்து இது முன்னாடி மட்டும் பாருங்க. சேரே வண்டியோட கலரே மாறிடுச்சு. மண்ணா இருந்த கூட பரவாயில்ல. இது வந்து ரெட் மண் செம்மண். செம்மண் மாதிரி ஃபுல்லா கஷ்ட கஷ்டம் அடிக்குது. அந்த பக்கம் வர்ற ரோடு வந்து நல்லா இருக்கு. போற ரோடு வந்து நம்ம ராசில வந்து 2 கண்ணு பார்க்கவே முடியல. இது வரைங்க அந்த பக்கம் இன்னும் சரியாயிடுது. என்னடா இது வண்டி இப்படி ஆயிடுச்சு. டிஸ்பிளே கலரே மாறிடுச்சு. நேரில் போகிறது ஒரு மாதிரி தெரியுது, போன்ல பார்க்க ஒரு மாதிரி தெரியுது. ஆக்சுவலா அது வெள்ளையா இருக்கும், இது ரெட்டா இருக்கும். எது ரெண்டுமே தெரியல. காய்கறி எல்லாம் இங்க பாருங்க அடிக்கிறதுக்குள்ள ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் கழுவி விட்டதோட சரியா போயிடும். சரி வாரணாசியில ஏதோ கோயில் விசேஷம் அப்படின்ட்டு ஒரு சுத்தினவர் சொன்னாங்க. அந்த மான்ராஜா மணிக்கராஜா அந்த ரோட்ல வந்திருப்பா அப்படின்னு சத்தனா தூங்க. அதுல இது பார்த்தா லாரி ஓட்டுவாங்க, இதுல டிப்பர் ஓட்டி ஓட்டி எல்லாம் குழி மேடு குளமாகுது. இதெல்லாம் கம்மி. அது வந்து இதே வைக்க முடியல. இவ்வளவு பெரிய குழிங்க நல்லா ஏறி இறங்குது. ஏதோ இதுக்குள்ள சுரங்க பாதைக்குள்ள இறங்குற மாதிரி இறங்கி வருது. ரோடுன்னு என்ன வரக்கணும் பாத்தியா. என்னன்றீங்கன்னா ரொம்ப மோசம். எல்லாம் ஓட்டினா கட்டு ஜாயிண்ட் எல்லாம் உருவிக்கும். வண்டிக்கு என்ன சேஃப்டி கிடையாது. நீ எங்க போய் கடையை தேடி அந்த எனக்கு என்ன ஒரு இதுன்னா அந்த டியூப் டயர் போடாத வந்து நம்ம நிலைமை என்ன ரொம்ப மோசமாயிட்டுக்கும். வழியே நம்ம ரொம்ப பாதிப்பு நமக்கு தான் ஏற்படும். நம்ம அண்ணன் வந்து செய்தி பேசுற முறையே பேசுறாங்க. ஏன்னா சைதில் இப்படித்தான் பேசுவாங்க. இல்ல என்னதான் இறங்குது. ஓ சாமியே அவ என்ன படுப்படுத்து தெரியுமாங்க. எனக்கு அல்ல இல்ல கொஞ்ச நேரம் ஜில்லுன்னுச்சு. அப்போ என்ன படுப்படுத்துச்சு என்ன காலம் கிடையாது. இது இன்னும் நல்லா ஒரு புள்ளியா இருந்துச்சு. மேல ஏத்துறோம் என் சைடு ஃபுல்லாவே படுத்து போச்சுறான்னு தான் நினைக்கிறாங்க. ஓ என்ன மாதிரி ரோட்ல அமைச்சு சொல்றீங்களே. முன்னாடி வேற லோடே தள்ளிச்சு வேற. அது வேற மூக்குல ஆள்றதா வாயில் ஆள்றதான்னு தெரியல. பாரு ரோட பாரு. இறங்குமா வேணாமான்னு இறங்குது. கட்டுக்கிட்டுலாம் டயரே வந்துட்டு வலுக்குதுங்க. ஏற மாட்டேங்குது வண்டி. ஏறும்னா இந்த வண்டி அப்பயே ஒரு மேடு நல்ல ஒரு மேடு இருந்துச்சு. புடிச்ச ஆழத்துல ஒரு இடத்துல சுத்துது வண்டி. கதையில ஏறுது. இப்போ கிரவுண்டு ஹவுசிங் வந்துட்டு சுத்துது. சும்மா பொறுமையாச்சுன்னா எதுக்குமா 3வது ஏற்பட்டு அதுலதான் 10 வருங்க. ஆரணை எப்படி அடிக்கிறீங்க. எவ்வளவு கிலோமீட்டர் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரிவா வழியில போயிருந்தீங்கன்னா வந்துட்டு 200 கிலோமீட்டர் இருந்துச்சு. அதுல வந்துட்டு என்னது ரோடு வந்து பிளாக் பண்ணிட்டான். நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். நாளைக்கு எல்லையை சாப்பிட்டா வேணான்னுதா. இன்னைக்கு இந்த சேர்த்து விட்டு எங்களை ஆட்ட சொல்லிட்டாங்களே. சரி ஆனா கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும்னா எனக்கு அப்ப தெரியல. ஜோலி ரோடு தான் நினைச்சேன். ஆனா அது தெரியாது போயிடுச்சு. நேரம் குழியில விடுறோம் நேரம்.
அழுகுட்டியா இருக்கு. ஒரு பக்கம் ஏதோ படுத்து படுத்து எழுதுவாங்க, நேரம் புள்ளியில விட்டு ஏற்றப்போ. ஓ ராசங்க இந்த மாதிரி என்ன பார்க்க முடியலையே வேலை. பஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிங்க. நேத்தெல்லாம் இன்னைக்கு பார்த்தா இப்படி ஓட்டினாங்க. காத்து மாதிரி வந்தாங்க இன்னைக்கு பார்த்தா இருட்டுறான். ரோலிங் ரோட்ல ஓட்டி இது என்ன மீதி அப்படின்னு பார்த்தா பின்னாடி லோடு செஞ்சதான் மீதி. இப்படிக்குதா பின்னாடி பாருங்க எப்படி தெரிஞ்சுனுக்குது. போய் நாளைக்கு அவன் இறக்கலான்னா என்ன கிதிக்கு அவன் தெரியல. தெரியுதா பாதி கீழே எவ்வளவு முழுக்குது நடு இருக்கிறதெல்லாம். என்ன அவன் எண்ணெய் குடிக்கணும்னா எவ்வளவு கஷ்டமாடுது. எவ்வளவு கிட்டத்தட்ட 60-70 கிலோமீட்டர் சுத்தின்னு வருது வண்டி. சாமி வண்டியே கண்ணில் பார்க்க முடியல. சேத்துலயும் முயத்துலயும் அது ரோடுன்னு சொல்லிட்டு இதுவும் ரோடு நல்லா இல்லைங்க. இது அதுக்கு மேல இருக்குது. தட 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 அடிச்சுனே வருது. சாமி இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 ஆகுதுங்க. போய் சாப்பிடலாம். தாபாவில் வந்து நிற்க வச்சுங்க. சாப்பாடு வந்து செய்யலைன்னா ஓட்டினே தூங்கவும் கரெக்டாக இருக்குது. அதனால பசிக்குது. காத்தால கொஞ்சம் சாப்பிட்டது. போய் சாப்பிட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் ஓட்டுவோம். இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பாயிண்ட்டுக்கு. இந்த மாதிரி கலரு பிஸ்கு கலரு மாறிடுச்சு. ஒரு வழியா அலகாபாத் வந்து வந்தாச்சுங்க. அவரு தான் நம்மளோட கைடு. அங்க போற சுத்திக்குள்ளேயே கூட்டிட்டு போறாங்க. வரத்துக்குள்ள இங்க வரத்துக்குள்ளே 5 மணி. சாமி நைட்லாம் தூங்காது ஓடுது. அந்த ஒரு ரோடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லிங்க. ஓட்டி ஓட்டி கண்ணு வலி காது வலி எல்லா வழியும் வந்து ரோடுன்னு சொல்லிட்டு இந்த ரோட்ல ஓட்ட சொன்னாங்க பத்தியா. என்ன கேட்கும் ரோடே கரிஞ்சு போயிடும் முடியுது. அது சரிஞ்சுதான் போச்சு. அது என்ன பண்ணி இறக்கும்னு தெரியல. ஆனா அது இறக்குறது எப்படி இருக்கும்னு தெரியல. அது ரொம்ப ரிஸ்க் தான். பாயமடிக்க தெரியும். பாயமடிக்கிறது காய் கீழே வாழ்வாளுங்க தோணு. அது வேலையே இல்லை. நீ வர சொன்னதுக்கு அந்த வழி தான்டாப்பா. அது அவ்வளோ அழகாக கூட தூக்கணும். ரோட்ல விட்டு தூக்கணும்ப்பா. ரோட்ல சரி வேலையே கிடையாது. ஆமா எல்லாம் ஃபுல்லா காடு. எல்லாம் பள்ளமா இறங்குது ஏறுது. இன்னும் முடியல. அதுல லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டா மழை பெய்யுது. பின்னாடி வந்து அவுத்து விட்ட உடனே ஃபுல்லா ஒரு வண்டி காய் கீழே மேல எல்லாம் விழுந்து வண்டி ரிவேஸ் விட்டு பாய் கட்டவும் வண்டியிலே விழுந்து பேசி ஃபுல்லா காய் லைட்டா நல்லாதான் இருக்குது. விட்டு இறக்கடான்றோம். பாய் வந்து முழுசா அவுத்தாச்சு. மழை வந்து பெய்யற மாதிரி இருக்குது. மழை பெய்யக்கூடாது. பெய்யும்னா சந்தோஷம். அப்படி கீழே எல்லாம் வந்த உடனே இறக்க ஆரம்பிச்சேன். வந்து ஒரு 1 மணி நேரம் போல ஏதோ படுத்தேன். அதுக்குள்ள எல்லாம் இறக்குறாங்க. 1 மணி நேரம் படுத்துனுங்களா? 3/4 மணி நேரம். சரியான கொசு. மாதிரி கொசுங்க எங்க போனாலும் நம்ம கொசு வந்து இது போலக்குது. ஆமா பில்டிங் எல்லாம் செங்கல்ல ஊடு கட்டினுக்கிறாங்க. ஆனா வந்துட்டு பூசி வேலையே பார்க்கல. இப்படியே என்ன மழை பெஞ்சா கரையாதா? சூடு பண்ணிருக்காங்க. கல் எப்படியும் சூடு பண்ணி தேத்துவாங்க. இருந்தாலும் லைட்டா கரையும் அந்த பலவீனம் அடியும்னு நினைக்கிறான். எல்லாமே அப்படிதாங்க இருக்குது. ஃப்ரண்ட் மட்டும் தான் பூசிக்கிறாங்க. பேக் சைட் எல்லாம் அப்படியே தெரியுது. யாரோ ஒரு இடத்த மகாராஷ்டிரா மட்டும் தான் ஃபுல்லா பூசிக்கிறான். இது எல்லாம் வந்துட்டு பாதி தான். ஓனரே வந்து இறங்கி வேலை செய்யறது தலைவர். மழை வேற சம்பந்தமே அது பெஞ்சுனே இருக்குங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் இறக்கிட்டாங்க. இன்னொரு கொஞ்சம் காய் இருக்குது. இருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5,000 to 6,000 காய் இருக்கும். அவ்வளோதான். இது எல்லா காயும் இறக்கிட்டாங்க.
சரியான வேகம் வந்த உடனே இந்த பக்கம் நான் வந்து சாப்பாடு செஞ்சிருந்தேங்க. சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இதே வெளியே வரேன். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகுது, 9 மணி ஆகுது. வந்தோடனே பட நான் இறக்க ஆரம்பிச்சிட்டேன். லோடு வந்து ஆல்மோஸ்ட் இறக்கி முடியிற கண்டிஷனுங்க. இன்னும் இருந்தா 100 காய் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த வத்துல சொத்துல மட்டும் வண்டி இழுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம ராசம் வந்துட்டு அழகே குறைஞ்சிட்டு மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபுல்லா சேர் ஆயிட்டுக்கிறான், கலரே மாறிட்டான் போ. சரி, ராசில முதல்ல போயிட்டு வாட்டர் ரேஸ் விடணுங்க. ஏன்னா ஃபுல்லா சேர சாகதியை ஓட்டி விட்டு ஒன்றும் செட் ஆகல. விடணும்னு நினைக்கும், ஆனா விடமாட்டான். இன்னும் இவ்வளவுதான் இருக்குது. ஏன்னா அது நம்மளுக்கு அந்த மாதிரி இதா என்னன்னு சொல்லி தெரியல. விடணும்னு சொல்லி உள்ளெல்லாம் எடுத்துன்னு போவோம், ஆனா அங்க போயிட்டு ரேட்டு கட்டி வெளியே வந்துருவோம், இல்லை எதனா ஒன்று ஆகும். சரிங்க, நைட்டெல்லாம் வந்துட்டு தூக்கம் வருதா இல்லைன்னு சொல்லி தெரியல, ஏன் அப்படின்னு தெரியல. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டா ஆயிடுச்சு. சரிங்க, வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பு ஆதரவும் எப்பயும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. மழை வேற ஓன் பெய்யுதா என்னன்னு சொல்லி தெரியல. மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்பயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து லோடு வந்து இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏன் அப்படின்னா வாடகை கொஞ்சம் டல்லா ஓடுது. இங்கேருந்து 500 கிலோமீட்டர் கீழே இறங்கி போனாலும் ஒரே வாடகை, எங்கேருந்து போனாலும் அதே வாடகை. அந்த 500 கிலோமீட்டர் சும்மா சுமந்துன்னு போகலாமா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. சரி, இங்கேருந்து இப்படி ஆகிற மேலே ஓடலான்னு பார்த்தா இப்படி காணே இப்படி மேலே இழுத்துன்னு போகுது. அது ஒரு 500 கிலோமீட்டர் ஓடுது, 430 கிலோமீட்டர் இதை வருது. அதனால கம்முன்னு இங்கேருந்து அப்படி நேராக கீழே ஊருக்கே போயிடுவோமா, இல்லை ஒரு கட்டடிச்சு போகலாமா, ஹைதராபாத் போய் திரும்ப நாந்தேடி போயிட்டு அங்கேருந்து அப்படி போகலாமா, என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது. ஏதோ ஒரு பெஸ்ட்டாக ஒரு முடிவு எடுப்போம். ட்ரிப் எடுக்கலாமா, டக்குன்னு போயிட்டு கீழே போயிட்டு திரும்ப மேலே வரலாமா அப்படி தோணுது. இல்லை இங்கேயும் சுற்றலாமா அப்படின்னு தோணுது. பார்ப்போம், நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். சரிங்க, பாய். பேசிட்டே இருக்கோம். சரிங்க, அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. பாய்.